திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 303, அதிகாரம் வெகுளாமை. சுதீவர் என்ற முனிவர் காட்டில் கடுந்தவம் செய்து வந்தார். அப்போது வழியாக வந்த இரு காட்டுவாசிகளில் ஒருவன் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்தான். உடனே மற்றொருவன் தவத்தில் இருந்த முனிவரை எழுப்பி உதவி கேட்டான். தன் தவம் கலைந்த கோபத்தினால் முனிவர் அவனை சபித்து எரித்தார். மயக்கம் தெளிந்து எழுந்தவன் நண்பனின் சாபத்தை நீக்குமாறு வேண்டினான். அதற்கு முனிவர், எனக்கு சாபம் கொடுக்க தெரியுமே தவிர சாபத்திலிருந்து மீட்க தெரியாது. நான் என் குருவிடம் சென்று அதை கற்று வரும் வரை உன் நண்பனின் சாம்பலை பத்திரமாக பாதுகாத்து வா என்று சொல்லிவிட்டு குருவை தேடி சென்றார். குருவிடம் நடந்தவற்றை விலக்கி பரிகாரம் கேட்டார். அதற்கு குரு, மனிதனின் முதல் விரோதி அவனது கோபம்தான். நீ கொடுக்கும் சாபத்தினால் உன் தவ வலிமை குறைந்துவிடும். ஆகையால் விஷ்ணுபுரத்தில் இருக்கும் இல்லறவாசியான சுந்தரன் என்பவரிடம் சென்று அவனுடைய புண்ணியத்தில் ஒரு பகுதியை தானமாக பெற்றால் எரித்தவனை உயிர்ப்பிக்கலாம் என்றார். முனிவர் சுந்தரனை தேடிச் சென்றபோது வழியில் ஒரு இளம் பெண் மற்றும் ஒரு இளைஞனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கோபத்தில் அவர்கள் இருவரையும் சபித்துவிட்டு இறுதியாக சுந்தரனிடம் வந்தார். சுந்தரனிடமும், என் குருவே புகழும்படி அப்படி என்ன புண்ணியம் சம்பாதித்தீர்கள் என்று வாக்குவாதம் செய்து அவரையும் சபித்தார். ஆனால் சுந்தரனிடம் அவருடைய சாபம் பலிக்கவில்லை. முனிவர் அதிர்ச்சியடைந்தார். அப்போது சுந்தரன், காட்டுவாசி, இளம்பெண், இளைஞன் ஆகியோருக்கு சாபம் கொடுத்ததால் உங்கள் தவ வலிமை குறைந்து விட்டது. இனி நீங்கள் யாருக்கும் சாபம் கொடுத்தாலும் பலிக்காது. நீங்கள் என்னிடம் பெற வந்த புண்ணியத்தின் ஒரு பகுதியை உங்களுக்கு இப்போதே அளிக்கிறேன். இந்த கணம் முதல் உங்களால் சாபமிட்ட மூவருக்கும் சாபம் நீங்கிவிடும். உங்கள் தவ வலிமையும் மீண்டும் கூடிவிடும். நீங்கள் விரும்பினால் இப்போது எனக்கு சாபம் கொடுக்கலாம், அது பலிக்கும் என்றார். தனது கோபத்தின் காரணமாக அவமானமடைந்த முனிவர் இனி கோபப்படவே கூடாது என்று தீர்மானித்து குருவிடம் திரும்பி வந்தார். சினம் கொள்வதால் பல தீமைகள் விளையும் என்பதால் எவரிடத்தும் சினம் கொள்ளாமல் அந்த சினத்தை மறந்துவிட வேண்டும் என்பதை மறத்தல் வெகுளியை யார் மாற்றும், தீய பிறத்தல் அதனால் வரும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். சினம் தவிர்த்தல் நலம், சினம் மறத்தலே பலம்.